ஒரு வாட்டி ஒரு சிற்பி நல்ல சிலையை செஞ்சாரு. அது பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்திருக்கு. அத கொண்டு போயிட்டு மார்க்கெட்ல வச்சுட்டு, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு போர்டு வச்சாரு. அந்த போர்டுல இதுல எதனா குறை கண்டுபிடிச்சீங்கன்னா, பக்கத்துல இருக்க சாக் பீஸ எடுத்து எக்ஸ்ன்னு மார்க் பண்ணுங்கன்னு எழுதியிருந்தது. ஈவினிங் வந்து பார்த்தா, அந்த ஸ்டாச்சு ஃபுல்லாவே எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருந்திருக்கு. இத பார்த்த சிற்பி மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. நம்ம இவ்ளோ எஃபோர்ட்ஸ் போட்டு பண்ணோமே! ஆனா எல்லாரும் இவ்ளோ குறை கண்டுபிடிச்சிருக்காங்களேன்னு. இந்த விஷயத்த பத்தி சொல்லி சிற்பி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு அவரோட மாஸ்டர் கிட்ட. அவரோட மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஐடியா குடுத்துருக்காரு. அந்த ஐடியாவ சிற்பி மறுநாளே எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஏற்கனவே ஒரு சிலை வச்சார்ல மார்க்கெட்ல. அதே சிலைய கொண்டு போயிட்டு மறுநாளே வச்சிருக்காரு. அதுல இருந்த எக்ஸ் மார்க்லாம் ரஃப் பண்ணிட்டாரு. அதுக்கு பக்கத்துல ஒரு போர்டு வச்சாரு. இதுல எதனா குறை கண்டுபிடிச்சீங்கன்னா அத சரி பண்ணுங்க. ஈவினிங் வந்து பார்த்தா யாருமே அந்த சிலையில கையே வைக்கல. நம்ம லைஃப்லயும் இதுதான் நடக்கும். நம்ம எதனா பண்ணோம்னா அதுல குறை சொல்ல 1000 பேர் இருப்பாங்க. சரி நான் தப்பா பண்றேன்ல, நீ அதை சரியா பண்ணி காட்டுன்னு சொன்னோம்னா அதுவும் அவங்களுக்கு பண்ண தெரியாது. அவங்களுக்குலாம் நம்ம வளர்றத பார்த்தாலே பிடிக்காது. அதனாலே எதனா குறை சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி நீங்க உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் கீப் க்ரோவிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம கவிதா யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you tomorrow in Kavita Universe.